வணக்கம் நண்பர்களே. கதறலுக்கு ஒரு முகம் இருக்கு அப்படின்னா இப்ப இந்த பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய வெறுப்பாளர்களும் அதுல இணைக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இப்ப சமீபத்துல இந்தியன் ஏஜென்சியோட எந்த அளவுக்கு அவங்களோட ஆபரேஷன் இருந்திருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கம் வேணா வாய திறக்காம இருக்கலாம், இல்ல வெளியில காமிச்சா நமக்கு அசிங்கமா இருக்கும், எம்பாரசிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா ஃபீல்ட்ல இருக்க ஒவ்வொரு பயங்கரவாத அமைப்பும் இன்னைக்கு வாய திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவை முழுசா பார்த்த பிறகுதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தனை பாராட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா யாரு பாராட்டுறா அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாரும் பார்ப்பாங்க. அது நல்லவனா கெட்டவனா யாராவனா இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்ப சமீபத்துல இந்த பெஞ்சமின் நெட்டாயு வந்து ஒரு முக்கியமான ஊடகங்கள் கிட்ட அவர் பேட்டி அளிக்கும் போது இந்த ஃபாரின் பாலிசி பத்தி பேசும்போது, நாங்க ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அலைசியே நாங்க வச்சுட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு கூட்டாளிகளை நாங்க புதுவிதமான கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்தியா தான் எங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நாடா இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. எதனால இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, நாங்க மற்ற நாடுகளோட ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம், ஆனா இந்தியாவோட மட்டும்தான் நாங்க கிட்டத்தட்ட எங்களோட எல்லா டெக்னாலஜி விஷயங்களையும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறோம், நாங்க நாலேஜே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஒரு டிஃபென்ஸா இருக்கட்டும், இல்ல முக்கியமான தொழில்நுட்பங்களா இருக்கட்டும், நம்பகத்தன்மையா நாங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நாங்க நெருக்கமா செயல்படுறோம்ன்றத பாருங்க. அது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு மோடி அவர்களை மறக்க முடியுமா? அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இரு நாடுகள் உடனான உறவுகள் இன்னும் நெருக்கமா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த ஒரு சர்வதேச ஊடகங்கள்ல இவர் கொடுத்துக்க பேட்டி இப்ப நெட்டிசன்ஸ், குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனைகளை வச்சு இல்ல ஒட்டுமொத்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஃபாலோவர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இத வந்து ஒரு கிரிட்டிசிசமாவோ இல்ல ஒரு பக்கம் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியோ இந்த செய்திகளை வந்து இப்ப பகிர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா குறிப்பா இவங்களோட இந்த டிஃபென்ஸ் தொழில்நுட்பங்கள்ல இஸ்ரேல் கை ஓங்கிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஜியோகிராபிக் ஏரியா அப்படி எப்படி அவங்களுக்கு த்ரெட்ஸ் இருக்கு, அதுல இருந்து டெக்னாலஜி வச்சு எப்படி சமாளிக்க முடியுன்ற விஷயங்கள்ல அவங்க தெளிவா இருக்காங்க. ஏன்னா இன்னோவேஷனா அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. சோ அதை எப்படி இந்தியாவுக்கு பயன்படுத்திக்க போறாங்க, சோ அதுதான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. சோ அவங்க ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு கூட்டணி இருக்கு, அதுக்காக மட்டும் இல்லாம நம்மளோட டிஃபென்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும், இண்டிஜினியஸா இன்னைக்கு பிரம்மோஸ் எப்படி ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் இருக்கோ அந்த மாதிரி ஒன்றிணைஞ்சு செயல்படுத்த முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாதான் இனோவேஷனா இருக்கட்டும், இல்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், கண்டிப்பா அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. அதாவது எல்லாருக்குமே இந்த அன்னோன் கன்மேன் சம்பவங்களை பத்தி தெரியும். ஏன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளா, குறிப்பா நான் 6 வருஷமா இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். சோ இதுல எந்த அளவுக்கு ஒவ்வொரு சம்பவங்களும் நான் மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது இப்ப எந்த அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு ஈஸியா பாகிஸ்தான் அரசாங்கத்தோட கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த ஆபரேஷனை இந்தியன் ஏஜென்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஒரு குமரல்களை வந்து சமீபத்துல இந்த லஷ்கர்-இ தொய்பாவோட பயங்கரவாத அமைப்போட ஒரு ஆபரேட்டிவ், ஒரு டெப்டி சீஃபா அந்த அமைப்புக்கு, சோ அவன் வந்து ரிஸ்வான் ஹனீஃபான்ற வந்து சமீபத்துல பப்ளிக் கேதரிங்ல இத பத்தி சொல்லியிருக்கான். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்லைங்க, 30 பேருக்கு மேல கடந்த ஒரு சில வருடங்கள்ல மட்டுமே இந்தியன் ஏஜென்ட்ஸ் பாகிஸ்தான்லயும் பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர்லயும் ஒவ்வொருத்தனையும் எங்க பதுங்கியிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கதறலை வந்து வெளிப்படையா தெரிவிச்சிருக்கான். ஒரு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய மனக்குமரல்களை வந்து கொட்டி தீர்த்து இருக்கான். அதுல வந்து குறிப்பா ஒரு அது வந்து அன்வெரிஃபைடு இந்தியன் ஏஜென்சி அவன் சொல்லுவான் 1008, பட் இது இந்தியாவோ இல்ல யாருமே அபிஷியலா கிளைம் பண்ணல. இது வரைக்கும் பாகிஸ்தானாலேயே இந்த விஷயத்த வெளியில கொண்டு வரலையே, அசிங்கம் ஏற்பட்டுரும்னு. ஏன்னா ஐஎஸ்ஐக்கு தெரியாம இருக்குமா? ஒண்ணு இல்லாத விஷயங்கள தூக்கிட்டு வர தெரியும். சோ இதை வந்து கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா? சோ அவங்களுக்கு தெரிஞ்சனாலதான் அமைதியா இருக்காங்க. பட் அவங்க அமைதியா இருக்கிறது கண்டுதான் இவங்க பயந்து போய் இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது.
சோ இப்ப நடக்கிற சிச்சுவேஷன், பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்ல அரசாங்கத்துக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட், பலூச்சிஸ்தான்ல அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சனைகள், டிடிபி பாகிஸ்தான் தாலிபான்கள் ஒரு சவாலு தொடர்ந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்துல பாகிஸ்தான் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இவங்களுக்கு ஒரு எண்ணம், யோசனைகள் வந்திருக்கலாம். அதனால இப்ப நேரடியா அவங்களோட இந்த கதறலை வெளில காமிச்சிருக்கலாம். சோ 30 பேர் இவன் சொல்றது அதுக்கு மேல இருக்கும் தான் நமக்கு தெரியுது. சோ இதுல குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் அலிகேஷன், அன்னோன் கன்மேன், அதுக்கப்புறம் அபிஷியல் ஸ்டேட்டஸ் இப்ப என்ன 3 விஷயத்துல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அவங்க எந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்கன்னா, அதுல குறிப்பா ஒரு சிட்டி 2 சிட்டி சொல்லல, பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் மட்டும் மென்ஷன் பண்ணல, பேஷ்வார், கராச்சி, ராவல்பிண்டி, ராவல்கோட்டு, ஒரு சிட்டி விடாம, முசாஃபாபாத், சோ ஒரு சிட்டி விடாம எல்லா சிட்டிலயுமே இந்த மாதிரியான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கான். சோ இது சாதாரண ஒரு விஷயமா எடுத்துட்டு போக முடியாது. இப்ப இந்த கிளிப் வந்து இன்னைக்கு நெட்டிசன்ஸ் வைரலா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அன்னோன் கன்மேன் மாடல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கான். பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்கு, பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸை விட இந்தியன் இன்டெலிஜென்ஸ் கிராஸ் பார்டர் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன்ஸ் அசால்ட்டா பண்றாங்க, இதை எப்படி அவங்க தவற விட்டாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிவிக்கிறான். சோ ஒரு நாட்டுக்கு ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஏன் ரொம்ப முக்கியமா தேவைன்றது பாருங்க. ரொம்ப வருஷமா பொருளாதார ஒரு பின்தங்கிய ஒரு பொருளாதாரம் கொண்ட மக்களை எல்லை பகுதியில வச்சு அவங்களுக்கு வந்து இந்திய வெறுப்பை தூண்டி ரொம்ப நாள் வெறுப்புணர்வை தூண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது செயல்படுத்த முடியல. இன்னைக்கு அவங்க முடிச்சுட்டாங்க. எவ்வளோடா நாங்க விலை கொடுத்து சாப்பாடு கூட உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. அங்க பாரு, அங்க இந்தியால இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, காஷ்மீர் மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, நாங்களும் பேசாம அவங்களோட இருந்தா கூட இன்னைக்கு எங்க வாழ்வாதாரம் முன்னேறி இருக்குன்னு பாகிஸ்தான் காஷ்மீர் மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சவாலா இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் மக்கள் மாறிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையா போயிடும் பயந்துட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் இண்டஸ் வாட்டர் டிடி அவங்க வாழ்வாதாரம் போறதுக்கான காரணம் இண்டஸ் வாட்டர் டிடி அது ரிமூவ் பண்ணதான் முக்கியமான காரணம்னு அப்படியே பிளேம் கேமை தொடங்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். ஆனா இது வரைக்கும் அவங்களால ஒரு அன்ஐடென்டிஃபைட் கன்மேன் இதோட தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்ல அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இவன் இந்த கருத்தை சொல்லியிருக்கான் பாருங்க. அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பாகிஸ்தான் அரசாங்கம் இது வரைக்கும் அந்த கன்மேனுக்கு ரிலேட்டடான எந்த லிங்கையுமே அவங்க ஓபன் பண்ண முடியல, வெளியில தெரிஞ்ச அசிங்கம் அப்படின்ற ஒரு காரணங்களால. சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிச்சுவேஷனா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நாலா பக்கமும் பிரச்சனைகள், சவால்கள் இருக்கு. அது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளா இருந்தாலும் இந்தியா மௌனம் காக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் மக்கள் தொடங்குச்சு அப்படின்னா வேர்ல இருந்து ஸ்ட்ராங்கா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இந்தியாவோட ஆபரேஷனுக்கு அமையும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பங்களாதேஷ்ல இப்ப சிச்சுவேஷன் அப்படின்றது அமைதியா திரும்பிடுச்சு அப்படின்னு பார்த்தாலும் இப்ப ஷேக் ஹசீனா வந்து ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க நேத்தி. சோ இந்த அறிவிப்பு என்னன்னா, ஆகஸ்ட் 5 ஒரு பெரிய அட்ரஸ் பண்ண போறாங்க, விர்ச்சுவல் அட்ரஸ் வந்து பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. அதுல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், நிறைய ஆதரவாளர்களை வச்சு அவங்க வந்து இந்த அட்ரஸ் கேதரிங் வந்து பண்ண போறாங்க. சோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஆட்களும் வந்து இருக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு ஷேக் ஹசீனா இந்த முடிவுகளை பண்றாங்க. சோ இது வந்து ஃபார்மேட்டை வச்சு பார்த்தோம்னா இது ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஃபார்மேட்டா இருக்க போதுன்னு சொல்றாங்க. விர்ச்சுவல் வீடியோ லிங்க் மூலமா இதை வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வைப்பாங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளிகள், இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தவங்க, இன்னும் முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க, அதிலும் குறிப்பா ஷகிப் அல் ஹசான் கிரிக்கெட்டர், பங்களாதேஷ் கிரிக்கெட்டர் பாருங்க. சோ அவர் கூட ஆதரவாளராக இருந்தாரு, அவர் கூட இந்த ஒரு இதுல இருக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. சோ இப்ப வந்து ஷேக் ஹசீனா ஒட்டுமொத்தமா வந்து அவரோட
மகனோட கண்ட்ரோல்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால இருந்து தான் இந்த கேதரிங் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. சோ ரிட்டர்னுக்கான ஒரு ரோட் மேப்பை வந்து கிரியேட் பண்றாங்க. டிசம்பர் 2020க்குள்ள அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, பங்களாதேஷ்க்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெமோக்ரஸி, மக்களாட்சியை ரீஸ்டோர் பண்றதுதான் என்னோட முதல் நோக்கம் அப்படின்ற விஷயங்களை சொல்லிருக்காங்க. சோ ரூல் ஆஃப் லா வந்து அதை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளும் நான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. இப்ப இருக்க கரண்ட் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியும் அவங்க வந்து பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல பங்களாதேஷ் இப்ப இருக்கிற கரண்ட் அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. மீடியா ஹவுஸுக்கு வந்து அறிவிப்பு விட்டுருக்காங்க. நீங்க அவங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் உங்களோட தொலைக்காட்சியில ஒளிபரப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஸ்ட்ரிக்ட் வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஷேக் ஹசீனாவோட எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அட்ரஸ் பொலிட்டிக்கல் கேதரிங்கை பத்தி நீங்க கண்டிப்பா பண்ணவே கூடாது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க. இது இந்த நேரத்துல ஒரு காயப்படுத்துற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா மாறுமா? யாருக்கு? இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான இப்ப புதுசா வந்திருக்க தாரிக் ரகுமானோட உறவுகளை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் இந்தியா பண்ணலான் இருந்தாங்க. ஏன்னா தாரிக் ரகுமான் வந்து பிரதமர் மோடி அவர்களோட இந்தியாவுக்கான இன்வைட்டை ரிவ்யூ பண்றாரு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்த ஒரு சில நாட்கள்ல இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சோ இந்த அறிவிப்பு அப்படின்றது வந்து தாரிக் ரகுமான் எப்படி பார்த்தாலும் ஒரு நட்பு நாடோட அண்டை நாடுகள் இருக்காங்கன்னா, இலங்கையில இருக்கிற பிரதமர் புதுசா பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு தான் முதல் விசிட் வருவாரு. அதுக்கப்புறம் தான் சைனாவுக்கு போவாரு, இல்ல மத்த நாடுகளுக்கு போவாரு. மால்தீவ்ஸ் அதை பிரேக் பண்ணாங்க. ஆனா அப்ப கூட அவரு சைனாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வந்தாரு. ஆனா இவரு மலேசியாவுக்கு டைரக்டா போற மாதிரி போயிட்டு அங்கிருந்து சைனாவுக்கு போயிட்டு திருப்பி பங்களாதேஷ் தான் வந்திருக்காரு. சோ இந்த ஒரு விஷயங்கள்ல குறிப்பா உறவுகளை பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. சோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும் எப்படி இதை இந்தியா டீல் பண்ண போறாங்க அப்படின்றது. சோ கடைசிக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் கரெக்டா வந்து சேர்ந்துருக்கும் நம்புறேன். சோ தொடர்ந்து உங்களோட ஆதரவுகள் கொடுங்க. ஜெய்ஹிந்த், பாய்.